தூங்கணுக்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி 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 தண்ணியே இல்லை. தண்ணியை குத்தி பார்த்துட்டு கொஞ்சம் இது பால் கேன், ஆனால் நான் ஊற்றுறது தண்ணி. ஓகே, என் இனிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். நிறைய நாளைக்கு பிறகு என்னோட ஸ்டூடியோ பக்கம் நான் வந்திருக்கிறேன். இது இன்றைக்கு இதில் இருந்து நான் இன்றைக்கு உங்களுக்கு சமைச்சு காட்ட போகிறேன். இன்றைக்கு நான் ஒரு சில நேர்களின் விருப்பத்துக்காக நான் சொல்லியிருந்தேன், நான் சப்பாத்தி செய்து காட்டுறேன். சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் உண்டு. இப்போ அது என்னென்னலாம் பார்க்கலாம் வாங்கோ. இப்போ முதல்ல சப்பாத்திக்கு சைட் டிஷ் உருளைக்கிழங்கை வச்சு சிம்பிளாக செய்ய போகிறேன். இப்போ அந்த சப்பாத்திக்கு சைட் டிஷ் உருளைக்கிழங்கு ஒரு கிரேவி செய்யலாம் வாங்கோ. இப்போ நான் இதில் உருளைக்கிழங்கு தோல் உரித்து வச்சுருக்கிறேன். அதை ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். இதுக்கு கொஞ்சம் இளஞ்சி விட்டு தண்ணி தாங்களேனப்பா, இதுக்கு ஊற்றி விடுங்களேன் அந்த உருளைக்கிழங்குல. கை வைக்கக்கூடிய அளவு சுடு தண்ணி எடுத்து அந்த சுடு தண்ணியில் இந்த உருளைக்கிழங்கை வெட்டி போடுறேன். எப்படி வேணுமென்றாலும் கட் பண்ணனா, நான் ஒரு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணுறேன். இதை கட் பண்ணி இதை சுடு தண்ணியிலேயே போடுறேன். அப்போ கொஞ்சம் உப்பு தாங்களேன். இது கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு தக்காளி, இப்போ 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். இதை இந்த உருளைக்கிழங்கு கிரேவிக்கு ஒரு அரைக்கணும். ஒரு மசாலா அரைச்சி போட போகிறேன். வெங்காயம், சும்மா கட் பண்ணினா சரி, நீளமாக அப்படி வட்டமாக அப்படி வேணுமென்றாலும் கட் பண்ணலாம். ஏன்டா அடுக்கிற லூசு பேல? ஏன் இந்த வெங்காயம் மட்டும் எனக்கு கண்ணீர் வருது? ஓகே, ஒரு சின்ன துண்டு இஞ்சி உள்ளி இப்படி இல்லாட்டிக்கு நீங்கள் அரைச்ச பேஸ்ட் போட்டுக்கூடலாம். இது என்னோடய தோட்டத்தில் இப்போ தான் புதினா தளர்க்குது. சின்ன சின்ன குருத்து வந்திருக்கு. அதை போய் நுள்ளி கொண்டு வச்சுருக்கிறேன் பாருங்கள், குட்டி குட்டியாக. இப்போ விண்டர்லையும் அது ஏதோ எனக்கு ஹெல்ப் பண்ணணுமெண்டு வந்திருக்குது கொஞ்சம். நான் இப்போ ஒரு பேன் எடுத்துருக்கிறேன். இதில் நான் எடுத்து வச்சிருந்த பொருட்கள் எல்லாத்தையும் வதக்க போகிறேன். எஸ், அடுத்தது கொஞ்சம் காய்ச்சி நட்ஸும் தேவை, அதையும் எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். ஓகே, இப்போ பேன் சூடாயிட்டுது. இதுக்குள்ளே தாளிக்கிறதுக்கு, அதாவது கொஞ்சம் வதக்கணும். இந்த வதக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கிறேன்.
நல்லா சுட்டுட்டது. ஒரு 3 மேசைக்கரண்டி எண்ணெய், அரை தேக்கரண்டி சீரகம், அரை தேக்கரண்டி மிளகு. ஓகே, அதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, உள்ளிப்பல், அதாவது பூண்டு, அடுத்தது பச்சை மிளகாய், இஞ்சி உள்ளி பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். இப்போ வெங்காயம், ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து இதோட சேர்க்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து வதக்கலாம். அதோட தக்காளி 1, 2 தக்காளி, இதுக்குள்ள கொஞ்சம் சோம்பு, அதை தேக்கரண்டி சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம், ஒரு 10-12 காஜு நட்ஸ், ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டிருக்கிறேன். அப்படியே இதுக்குள்ள உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் 2 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, வாசத்துக்கு சூப்பரான ஒரு வாசம் கொடுக்கும். கொஞ்சம் கொத்தமல்லியில் அதை எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவிட்டு இதையும் இதோட போட்டு பிச்சு போட்டு வதக்குவோம். அதோட கொஞ்சம் புதினா ஆயில் எடுத்து நான் அதையும் போட்டு வதக்குறேன். நிறைய போட தேவையில்லை, ஒரு கொஞ்சம் கொஞ்சம், இந்த வாசத்துக்கும் டேஸ்ட்டுக்குமாக. இதை நல்லா பிரட்டிட்டு இதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு, நிறைய தண்ணி விடாமல் இந்த வதங்குற பொருட்கள் எந்த அளவு நிற்குதோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டால் காணும். ஏனெண்டா இதை நாங்கள் அரைக்க போகிறோம், அதனால் இவ்வளவும் போதும். இதுக்கு மூடியை போட்டு மூடி ஒரு 3 அல்லது 4 நிமிஷம், குறைஞ்சது ஒரு 3 நிமிஷம் அவிய வைப்போம். இப்போ அவிஞ்சிட்டுது. இதை நிப்பாட்டிட்டு தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வந்துட்டு நிப்பாட்டி அடுப்பில் இருந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கொள்வோம், ஒரு சைட்டில் வச்சுக்கொள்வோம். அப்படியே இருக்கட்டும். அதுக்கு பிறகு உருளைக்கிழங்கு, இந்த உருளைக்கிழங்கை தண்ணியை நல்லா உதறி எடுப்போம். ஒட்ட தண்ணியை வடித்து எடுத்துட்டு பொரிக்கிறதுக்கு ஒரு ஃபேன் எடுத்துருக்கிறேன். இப்போ அந்த ஃபேன் காயட்டும், அதுக்கு துடைச்சிடுவோம் இருக்கா. இப்போ இந்த உருளைக்கிழங்கை பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் கொதிக்க விட்டுருக்குறேன். இப்போ ஸ்லோ அது கொதிக்கட்டும். இப்போ இதில் உப்பில் தான் நாங்கள் ஊற போட்டாங்க ஆல்ரெடி, ஆனால் ஒரு லைட்டாக உப்பு போடுவோம். ஒரு கொஞ்சம் மஞ்சள் தூள் உருளைக்கிழங்குக்கு, கொஞ்சம் கரம் மசாலா, அரை தேக்கரண்டி கரம் மசாலா, எங்களோட கறித்தூள் ஒரு தேக்கரண்டி. இது இருக்க நல்லா பிரட்டிட்டு இது கார்ன்ஃப்ளவர், சோளன்மா, ஒரு மேசைக்கரண்டி சோளன்மா எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை பிரட்டிட்டு இதை எண்ணெய் கொதிச்சிட்டுது, நான் பிரட்டுற நேரத்தில் அதுவும் கொதிச்சிட்டுது. இப்போ இதை பொரிக்கலாம். நைஸ் வாசமாக இருக்குது. இது முழுவதும் போட்டுடலாம். அதனால தான் நான் அகலமான பாத்திரம் எடுத்துருக்கிறேன், கொஞ்சமாக எண்ணெயை விட்டுருக்கிறேன்.
அப்படியே பொரித்து எடுத்துருவோம். கரண்டி வைக்கக்கூடாது, அப்படியே கொஞ்ச நேரம் பொரிய விடுவோம். இப்போ நான் ஒரு வெங்காயம் போதும், நான் உரிச்சிட்டேன். என்ன செய்யறாதையும் சேர்த்துருவோம்ன்ட்டு இப்போ ஒரு வெங்காயம் எடுத்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வைக்க போகிறேன். இதை வந்து நல்லா ஒரு கால் பிரட்டி விட்டுட்டு பொரியட்டும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா பொரிஞ்சிட்டது. நல்லா பொரிக்காமல் இந்த ஒரு உருளைக்கிழங்க குத்தி பார்த்தாலே தெரியும் அது உள்ளே போயிட்டு தாண்டா ஈஸியாக சூப்பர். அப்போ அவிஞ்சிட்டு உருளைக்கிழங்கு குயிக்காக அவிஞ்சிடும். இப்போ நாங்கள் இதை வடிச்செடுக்கலாம். அந்த கலர் வந்து ஒரு நல்ல ஒரு பொன்னிறமாக இருக்கேக்கி எடுத்துட்டோம்னு சொன்னால் கறி நல்லா இருக்கும் பார்க்கவும். வித்தியாசமாக இப்படி செய்து கொடுக்க பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவினா. இதை சும்மாயே சாப்பிடலாம். இதை பக்கத்தில் வச்சா கவின் எடுத்து சாப்பிட்டுருவான். உருளைக்கிழங்கு சிப்ஸ். ஏன் கவின் என்ன மாதிரி? சூப்பர். சாப்பிடலாமா? வைனோட்டு என்ன தம்பி, ஏன் சாப்பிடக்கூடாது? இதில் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும். இதில் பாருங்கள் எத்தனை கப் இருக்குதுண்டு. இதெல்லாம் கவின்ட கப். கவின் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கப்பில் தான் டீ குடிப்பான், ஜூஸ் குடிப்பான், சூப் குடிக்கிறது எல்லாம் அவருக்கு இந்த கப். இவ்வளவு கப்பு இருந்தும் கப் வேண்டி கொடு, கப் தான் வைச்சிருக்க போகிறார் இந்த கப். இதை சேர்த்து என்ன செய்ய போகிறா தம்பி? ஒரு கப்பில் தான் எப்படி இருந்தாலும் குடிக்க போகிறா. ஒன் டைம் குடிக்கும்போது ஒன் டைம் யூஸ் பண்ண போகிறா. இப்போ இந்த பிக் ஒன் அது பால். ஓகே, இப்போ நாங்கள் வதக்கி வச்சுருந்த பொருட்கள் அரைக்கிறதுக்காக அது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்குள்ளே போடுறேன். கொஞ்சம் தண்ணி விட்டு வதக்கின பாத்திரத்தில் நல்லா வடிவாக வலித்து அதை அரைக்க போகிறேன். இதை வந்து இதுக்குள்ளே விட்டுட்டு இங்கே பாருங்க, இவ்வளவு கருவேப்பிலையும் இலங்கை காசுக்கு 800 ரூபாய். 2 பவுண்ட் படி பார்த்தா 1 பவுண்ட் வந்து 400 ருபீஸ் போகுது. இப்போ 410 420 அப்படி போகுது. நான் சும்மா ஒரு குத்து மதிப்புக்கு சொல்கிறேன். இவ்வளோ கருவேப்பிலையும் இலங்கை காசுக்கு 400 ரூபா படி பார்த்தாலும் 800 ரூபாய். இந்தியன் காசுக்கு இது வந்து 200 ரூபாய். ஐயோ, இவ்வளோ விலை விற்கினேன் கருவேப்பிலை. இதை வந்து நாங்கள் மருந்து மாதிரி தான் பாவிப்போம். எல்லாத்துலேயும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சும்மா காட்டுறது. இப்போ நான் உருளைக்கிழங்கு கிரேவி ஒரு பிரட்டல் செய்கிறதுக்கு, ஒரு சப்பாத்தி தொட்டு சாப்பிட்றதுக்காக ஒரு கிரேவி ஒன்று செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பேன் எடுத்து இப்போ இந்த கறியை வதக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விடுறேன். ஒரு 3-4 மேசைக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். அடுப்பை குறைச்சி விட்டுட்டு அது தேக்கரண்டி கடுகு, 1/4 தேக்கரண்டி சீரகம், 3-4 காஞ்ச மிளகாய். அடுத்தது வெட்டி வச்சிருந்த வெங்காயம். அடுத்தது கருவேப்பிலை. கொஞ்சம் கருவேப்பிலை உருவிட்டு போட்டுக்கொள்வோம். இதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கலர் மாறி வரட்டும். வெங்காயம் ஒரு பளபளப்பாக ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரும். அந்த பதத்துக்கு வரட்டும். ஓரளவு வெங்காயம் கலர் மாறி வருது. இந்த நேரம் 1/2 தேக்கரண்டி
இஞ்சி அரை தேக்கரண்டி உள்ளி இது ரெண்டும் சேர்த்து அரைச்ச மாதிரி ஒரு கீப் எடுத்து போட்டிருக்கேன். இது வந்து நான் ஆல்ரெடி அரைச்சி ஃப்ரீசரில் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நேரங்களில் இது எனக்கு ஹெல்ப் பண்ணும். எப்பயுமே இருந்து அரைச்சி கொண்டு இருக்காமல் இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்கிறேன். அப்போ வெங்காயம் வந்து குயிக்காக வதங்கும். நாங்கள் உருளைக்கிழங்குக்கும் போட்டு பொரிச்சு நாங்கள் பார்த்து தான் போடணும். அதனால் இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் அந்த கிரேவிக்கு சேர்க்க போகிறோம். அப்போ கண்டிப்பாக உப்பு தேவை. கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு கை விடாமல் கிளறணும். ஏன்னு சொன்னால் சட்டியில் எண்ணெய் தன்மை இல்லை, அப்போ எரிகிற மாதிரி வந்துடும். இப்போ நெருப்பை குறைச்சி விட்டு வதக்கணும். அப்படி நல்லா எரிகிற மாதிரி இருந்தால் லைட்டாக தண்ணியை தெளித்து வதக்கினா எரியாது. எப்படி திரும்ப இப்போ சூப்பராக வருது பாருங்க. இப்போ நான் இதுக்குள்ளே டொமாட்டோ பியூரே சேர்க்கிறேன். நீங்கள் டொமேட்டோ பியூரே இல்லாட்டிக்கு தக்காளி பழம் சேர்த்துக்கொள்ளலாம். ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கொள்ளலாம். நான் இதுக்கு வந்து கொஞ்சம் கலரும் கொடுக்கும், அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதனால் டொமேட்டோ பியூரே எடுத்துருக்கிறேன். அடுத்தது ஒரு ஆள் வந்து மெசேஜில் கேட்டிருந்தா இந்த டொமேட்டோ பியூரே எங்கே வாங்கி நீங்கள்னு சொல்லி. எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இல்லையென்று சொன்னால் அமேசானில் கூட நீங்கள் வேண்டலாம், ஆன்லைனில் கூட கிடைக்கும். இது வந்து இப்போ கிடைக்காதுன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, எல்லா இடமும் இது கிடைக்கும். வதங்குறதுக்கு தண்ணியை தெளித்து லைட்டாக வதங்க விடுவோம். இப்போ வந்து இதுக்குள்ள நாங்கள் அரைச்சி வச்சுருந்தா மசாலாவை ஊற்றலாம். நல்லா வதங்கிட்டது, சூப்பரான வாசம் பெற தொடங்கிட்டது. இதுக்கு அரைச்சி வச்சுருந்ததை ஊற்றுறோம். தண்ணி மிக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே விடலாம். இதுக்கு உரைப்பு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. நான் 5 பச்சை மிளகாய் போட்டேன். நான் அதுவே போகுது. நல்ல உரைப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் தண்ணி சேர்த்து 1 கப் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி, கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் தண்ணி விட்டால் தான் கொதிக்க விடும்போது அந்த உருளைக்கிழங்கையும் போடைக்க சரியாக இருக்கும். மாக திக்காக இருந்ததுன்னு சொன்னால் அப்புறம் கிரேவி வராது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு பார்ப்போம். இருந்தாலும் உப்பு போடணும் மட்டும் தான் நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது கூட்டு. லைட்டான உரைப்பு இருக்குது. கொஞ்சம் உப்பு போடணும் கண்டிப்பாக. ஓகே, பார்த்துட்டு போடுவோம். மூடியை போட்டு நல்லா கொதிக்க விடுவோம். சும்மா விட்டோம்னு சொன்னால் எல்லாம் பறக்கும் தெரிச்சு. ஐயையோ, பறக்குது. கொஞ்சம் நெருப்பை குறைச்சி விட்டு இப்போ நாங்கள் அந்த வதக்கின எண்ணெய் வந்து மேலே வரணும். அப்போ தான் இதை போடணும் உருளைக்கிழங்கு. இன்னும் ஒரு தடவை கொதிக்கட்டும். சுட்டு போட்டது நல்லா குறைச்சி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உரைப்பு பார்க்க போகிறேன். உரைப்பு காணாட்டிக்கு உரைப்பு போடணும். இப்போ கொதிச்சுட்டு கூட்டினா பறக்கும். கொஞ்சம் போடலாம். உருளைக்கிழங்கு முறைப்பில் அரை தேக்கரண்டி தனி மிளகாய் தூள் சேர்க்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுவோம்.
இன்னும் ஒரு தடவை கொதிக்கட்டும். கேடயம் பாவிக்கலாம். ஓ மை காட். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஓகே, இதுக்கு வந்து கொஞ்சம் டபுள் க்ரீம் சேர்க்கிறேன். எஸ், அப்படியே மூடி ஒரு நிமிஷம் கொதிக்க விடுவோம். கறியை திறந்து பார்த்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணி விடுவோம். இதுக்கு மேலே வற்ற வச்சா நல்லா வற்றிடும். இதுவே போதும். நிப்பாட்டிட்டு இதுக்கு வந்து மேலே கொஞ்சம் பட்டர் அல்லது நெய் இல்லைண்டா கூட எண்ணெய் கூட மேலால் போட்டுக்கொள்ளலாம். பட்டர் போட்டால் நல்லாயிருக்கும். குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பமாட்டா தான் போட்டுக்கொள்ளுங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்படித்தான் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் வந்து தெரிவினோம். நீங்கள் போய் ஒரு கிரேவி ஆர்டர் பண்ணினீங்களான்னு சொன்னால் இப்படி ஸ்டைலில் தான் இருக்கும். ஓகே, இன்றைக்கு வந்து சப்பாத்தி, தோசை, ரொட்டி, பரோட்டா, நான் இந்த மாதிரி சாப்பாடுகளுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு உருளைக்கிழங்கு கிரேவி செய்து காட்டியிருக்கிறேன். சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு கிரேவி. நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்களான்னு சொன்னால் ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி கிரேவியை நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவீங்க. ஒரு சில வழிகளில் நிறைய வெஜிடேரியன் பிரியர்களுக்காகத்தான் இந்த உருளைக்கிழங்கு கிரேவி. இல்லைன்னா நான் சிக்கன் கிரேவி செய்யலாம், மட்டன் கிரேவி செய்யலாம், லேம் கிரேவி செய்யலாம், ப்ரானில் செய்யலாம், இப்படி நிறைய செய்யலாம். இது வந்து கூடுதலாக எல்லோரும் சாப்பிடக்கூடிய, அதனால தான் இதை இன்றைக்கு நான் உங்களுக்கு சப்பாத்திக்காக செய்து காட்டியிருக்கிறேன். இதுடன் இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு மீண்டும் நல்ல ஒரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவுக்கு பிறகு உங்களுக்கு வர போகிறது சப்பாத்தி. ஓகே, நன்றி, வணக்கம், பாய் பாய். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ.